இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு அதிரடியான அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு. நியூசிலாந்துக்கு எதிரான ஓடிஎஸ் ஸ்குவாட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு நைட் அறிவிக்க போற நிலையில பார்த்தீங்கன்னா, இந்திய அணியில ஒரு அதிரடியான மாற்றங்கள் கொண்டு போறதா தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு நீண்ட நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. அந்த ஒரு பிளேயர் இந்திய அணியில ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்திய அணியில இணைய போறாங்கற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி அவரு யாரு? பிளஸ் இந்தியாவோட ஸ்குவாட்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்க போது? யாரெல்லாம் இந்த 15 பேர் கொண்ட அணியில இருக்க போறாங்க? விராட் கோலி, ரோஹித் சர்மா கன்ஃபார்ம். மத்தபடி யாரெல்லாம் இந்தியன் ஸ்குவாட்ல இருக்க போறாங்க? அத கொஞ்சம் அலசுவோம். பிளஸ் அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ உங்களுக்கு புடிச்சுனா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நண்பர்களே வீடியோக்குள் போயிரலாம். வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து 3 ஓடிஐ பிளஸ் 5 T20 சீரிஸ் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பிளஸ் ஆல்மோஸ்ட் இந்த 5 T20 மேட்ச்க்கான ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டாங்க. வேர்ல்டு கப்புக்கு எந்த ஒரு ஸ்குவாட அறிவிச்சாங்களோ, அதே சேம் ஸ்குவாட் தான் பார்த்தீங்கன்னா T20 இந்த நியூசிலாந்துக்கு எதிரான T20 சீரிஸ்க்கு சேம் ஸ்குவாட் தான். அதனால அத பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து ஒரு 3 ஓடியோ விளையாட போறாங்க. ஜனவரி 11, ஜனவரி 14, ஜனவரி 18 3 ஓடிஐ மேட்ச் நம்ம விளையாட போறோம் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா. அதற்கான இந்தியாவோட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா, இன்னமும் அறிவிக்கப்படல. அதுதான் பார்த்தீங்கன்னா, ரசிகர்களே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அந்த ஸ்குவாட்ல யாரெல்லாம் இடம் பெறுவா? அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா பல அப்டேட் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் வெளியே, பிளஸ் இஷான் கிஷான், சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேத்துல யாராவது உள்ள அப்படின்ட்டு பல அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் விளையாட மாட்டாரு. அவர் மேஜர் இன்ஜுரியில இருக்காரு. பிளஸ் அவருக்கு பதிலா யாரு மிடில் ஆர்டர்ல வருவா? நம்ம சுப்மன் கில் மறுபடியும் ஃபிட் ஆயிட்டாரு. பிளஸ் அவரு கேப்டன்ஷிப் பண்ணுவாரு. பிளஸ் அது மட்டும் இல்லாம பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங்ல முகமது ஷமி, சிராஜ் அவங்க மறுபடியும் இந்தியன் டீம்ல கம்பேக் பண்ண போறான். இது மாதிரி பல அப்டேட்டுகள் நமக்கு கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. பிளஸ் அதுக்கான மொத்த விளக்கமும் பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ இன்னைக்கு நைட், அதாவது இன்னைக்கு 3ஆம் தேதி இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு 4ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ இந்த ஸ்குவாட் இந்தியா நியூசிலாந்துக்கு எதிரான ஓடிஐ ஸ்குவாட் அறிவிக்க போறாங்க. இந்த ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இடம் பெறக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த 15 பேர் கொண்ட யாரெல்லாம் இடம் பெறக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேப்டன் கில்ல சொல்லிடலாம். உறுதியா நம்ம சொல்லிடலாம். அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல் 4 இடம் ஃபில் ஆயிருச்சு. இவங்க 4 பேரும் உறுதி பண்ணிரலாம். பிளஸ் ஸ்ரேயஸ் ஐயர் இன்ஜுரி காரணமா விளையாடாதனால பார்த்தீங்கன்னா, அவருக்கு பேக்கப்பா யார் உள்ள வரப்போறா அப்படின்னா, ஒண்ணு அ ருத்ராஜ் கெய்க்வாட், திலக் வர்மா இவங்க 2 பேத்தையுமே ஸ்குவாட்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா 2 பேருமே டேலண்டான பிளேயர். பிளஸ் அவங்களோட டேலண்ட்ட சூப்பரா காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, பேட்டிங் எபிலிட்டி நல்லா இருக்கு. இன்ஃபார்ம் பிளேயரா இருக்கனால இந்த ஸ்குவாட்ல ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் திலக் வர்மா 2 பேத்தையுமே உள்ள தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மிடில் ஆர்டர் பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் கேட்டகரி நீங்க பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. அக்ஷர் பட்டேல் இருக்காரு. வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேத்துல யார எடுப்பாங்க? 15 பேர் கொண்ட ஸ்குவாட்ல தான் பெரிய லிஸ்ட்டா இருக்க போது. இல்ல அ ஓடிஐ ஃபார்மேட்ல சூப்பரா பண்ணக்கூடியது, எல்லா ஃபார்மேட்லயும் நல்லா பண்ணக்கூடியது அக்ஷர் பட்டேல். குறிப்பா அக்ஷர் பட்டேல கம்பல்சரி பிசிசிஐ பிக் பண்ணுவாங்க. அடுத்து ரவீந்திர ஜடேஜா சீனியாரிட்டி அப்படிங்கனால அவர தூக்கி உள்ள போடுவாங்க. அவங்க 2 பேரும் கம்பல்சரி உறுதி. வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்களையும் விட்டு வைப்பாங்களா? இவங்களையும் தூக்கி உள்ள வைப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரையும் இவங்களும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் குவாலிட்டில இருக்காங்க. பிளஸ் நம்ம வாசி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் நல்லா பண்ண மாட்டேங்கிறாரு. பிளஸ் அவர் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ணார்னா, பிளஸ் நிரந்தரமா இந்தியன் டீம்ல இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிளஸ் இருந்தாலும் பிசிசி அவர் ரெஃபர் பண்ணுவாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி அவரையும் பார்த்தீங்கன்னா, உள்ள தூக்கி போடுவாங்க. ஓகே. ஆல்ரவுண்டர்ஸ் 4 பேரும் நமக்கு கிடைச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பவுலிங் யூனிட் பக்கம் போகும். பவுலிங் யூனிட் பக்கம் ஸ்பின் அப்படின்னு நீங்க எந்த எடுத்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி குல்தீப் யாதவ் இருப்பாரு. கம்பல்சரி நம்ம குல்தீப் யாதவ் இருக்கனால அவர் ஸ்பின்னிங் ஆப்ஷன்ல நம்ம உறுதிப்படுத்திடலாம். ஃபாஸ்ட் பவுலிங்ல தான் இப்போ சேஞ்சஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஹர்ஷித் பிளஸ் பிரசித் அப்படின்ட்டு பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா அப்படின்ட்டு நிறைய பவுலிங் 3 பேர் பவுலிங் யூனிட் வச்சு நம்ம விளையாடுறோம். இப்போ பும்ரா வேற இல்ல. பும்ரா அவருக்கு ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு பதிலா யார் இந்த ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் முகமது ஷமி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்தியன் டீம்ல ஸ்குவாட்ல இணையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு அப்டேட் கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா முகமது ஷமி ரொம்ப நாளாச்சு இந்தியன் ஜெர்சியில பார்த்து நல்ல ஒரு வேர்ல்டு கப் நாயகன். அப்படிப்பட்ட ஒரு நாயகனுக்கு இந்தியன் அணியில ரொம்ப நாளா இடம் கிடைக்கல. அவர் இன்ஜுரி ஆகி, ஃபிட்னஸ் ஆகி, பிளஸ் அதுக்கப்புறம் டொமஸ்டிக் மேட்சஸ்ல பிளஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருந்துட்டு இருக்கு. இருந்தும் பிசிசிஐ அவர் எடுக்காம ஓரங்கட்டியே வச்சிருந்தாங்க. என்ன ஒரு காரணமும் புரியாமயே இருந்தது. பிளஸ் அதற்கான முடிவா இருக்குமோ இந்த ஓடிஐ சீரிஸ்ல பிளஸ் முகமது ஷமிக்கு சான்ஸ் குடுப்பாங்க அப்படிங்கிற எல்லா ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. பிளஸ் அப்டேட்டும் அப்படிதான் கிடைச்சிருக்கு. பிளஸ் அதற்கான முழு விளக்கம் இன்னைக்கு நைட் கிடைச்சிரும். அப்படி அவர் இடம் பிடிச்சாருன்னா சூப்பரா இருக்கும். சிராஜும் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால டொமஸ்டிக்ல
ப்ளஸ் அவரை உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ப்ளஸ் சிராஜ் அண்ட் சமி இவங்க 2 பேரும் மறுபடியும் இந்தியன் டீமுக்குள்ள மறுபடியும் கம்பேக் பண்ண போறாங்க. ப்ளஸ் அப்படி இவங்க 2 பேரும் உள்ள வந்தா வெளியில யார் அனுப்புவாங்க? பிரதீஷ் கிருஷ்ணா தான் வெளியில அனுப்புவாங்கன்னு நெனைக்கிறேன். ப்ளஸ் அவரு வெளியில அனுப்பிட்டு ஹர்தீப் சிங் இவங்க 3 பேத்தையும் உள்ள வச்சுக்குவாங்க. இல்ல ஹர்ஷித் ராணா ப்ளஸ் 3 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டோட நம்ம வந்து போவோம். ப்ளஸ் ஹர்ஷித் ராணாவா இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர ஸ்குவாட்ல தூக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல இவங்க 4 பேத்தையுமே ஃபாஸ்ட் பவுலிங்ல ஸ்குவாட்ல வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே. விக்கெட் கீப்பிங்ல ஒருத்தர் தான்யா இருக்காரு. ராகுல் மட்டும் தானே விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அவருக்கு ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் வேணுமே! அப்ப நீங்க எல்லாமே கேள்வி கேட்கலாம். விக்கெட் கீப்பர்ல இப்ப வந்து ராகுல் இருக்காரு. அடுத்து ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் அப்படின்னு இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ராகுல் கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. ஆனா ரிஷப் பண்ட் இப்போ வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. ஓடிஐ, டெஸ்ட், T20 எந்த ஃபார்மேட் எடுத்தாலும் ரிஷப் பண்டோட ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர பிசிசிஐ வந்து ரெஃபர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் கிடைச்சிருச்சு. ஏன்னா இந்த ஓடிஐ சீரிஸ்ல அவர் ரிஷப் பண்ட் விளையாட மாட்டாருங்கிற ஓரளவுக்கு ஒரு 100க்கு ஒரு 80% கிடைச்சிருச்சு. அவருக்கு பதிலா பேக்கப் பிளேயரா வந்து பார்த்தீங்கன்னா, ராகுலுக்கு நல்ல ஒரு பேக்கப் பிளேயரா இன்ஃபார்ம் பிளேயர் இஷான் கிஷன உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்ஃபார்ம்ல இருக்காரு. டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. விஜய் ஹசாரா டிராஃபில சும்மா மரண அடிச்சிட்டு இருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷன் உள்ள வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சஞ்சு சாம்சனும் ரெஃபர் பண்றாங்க. சஞ்சு சாம்சனும் நல்லா லாஸ்ட்டா சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா ஒரு ஓடிஐல விளையாண்டு 100ஓட முடிச்சுட்டு போயிருக்காரு. அவரும் உள்ள வந்தா நல்லா தான் இருக்கும் பேக்கப் பிளேயர்ல. இருந்தாலும் ஒரே ஒரு பேக்கப் பிளேயருக்கு தேவைப்படுறதுனால இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் அப்படிங்கும்போது இஷான் கிஷன பிக் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த ஓடிஐ ஸ்குவாட பொறுத்தவரைக்கும். ஓகே. ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப நான் உங்கள்ட்ட சொன்ன லிஸ்ட்ட வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஓடிஐ ஸ்குவாட்ல இன்னைக்கு நைட் பிசிசிஐ அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்த அறிவிப்புல இருந்து பல புதிய மாற்றங்கள் வந்திருக்கலாம். முகமது ஷமி ஒரு கம்பேக் பண்ணாருன்னா, இந்தியன் டீமுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலிங் எபிலிட்டி அவர்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். சிராஜ் அண்ட் ஓடிஐ, T20ல நல்லா ஒரு பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. நல்லாவும் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் கம்பேக் பண்ணாங்கன்னா, இந்திய அணிக்கு நல்ல ஒரு வலுவா இருக்கும். பேட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா, நல்ல டெப்த் இருக்கு. வந்து விராட் கோலி இருக்காரு. ரோஹித் சர்மா இருக்காரு. ராகுல் இருக்காரு. சுப்மன் கில்ல நான் சொல்ல மாட்டேன். அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. ருத்ராஜ் கெக்வாட் அண்ட் நம்மளோட திலக் வர்மா அப்படின்ட்டு பேட்டிங் யூனிட்டும் நல்லா இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ் வந்து அக்ஷர் ஜடேஜா அண்ட் வாசி அவங்க 3 பேரும் சொல்லலாம். நல்ல ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவங்கள பிசிசிஐ கழட்டி விட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா அவர் வந்து பேட்டிங்கும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாரு. பவுலிங்லயும் பெரிய லெவலில் இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால அவரும் இந்தியன் ஸ்குவாட்ல சேர்க்கறதுக்கு பதிலா வேற ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் கூட உள்ள இந்தியன் அணிக்குள்ள சேர்த்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே. இந்திய அணியில என்ன ஒரு மாற்றம், அதிரடியான மாற்றம்னா முகமது ஷமி, சிராஜ் இவங்க 2 பேர், இஷான் கிஷன் இவங்க 3 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அணியில உள்ள வரதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரடியான அப்டேட்டா இருந்துகிட்டு இருக்கு. அதற்கான முழு விளக்கம், தெளிவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஸ்குவாட அறிவிக்கும்போது நமக்கே எல்லாமே தெரிஞ்சிரும். இன்னைக்கு நைட் அதாவது 3ஆம் தேதி இன்னைக்கு நைட்டு இல்ல அப்படின்னா, நாளைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஓடிஐ ஸ்குவாட வந்து கம்பல்சரி அறிவிச்சிருவாங்க. நியூசிலாந்துக்கு எதிரான மேட்ச் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இல்ல. இன்னும் வெறும் 6 நாள் தான் இருக்கு. நம்ம வந்து என்ஜாய் பண்ணி இந்த கேம பார்க்க போறோம். வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா மறுபடியும் வந்து இப்ப விஜய் ஹசாரா டிராப்ல வேற லெவலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஃபார்மோட மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்தோட பிளாக் ஹேட்ஸ அடிச்சு தும்சம் பண்ணுவாங்களா? விராட் கோலி, ரோஹித் சர்மா மறுபடியும் இந்த நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிஐ மேட்சஸ்ல எத்தனை செஞ்சுரி அடிப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கேள்வியா இருக்கு. மறக்காம அத வந்து நீங்க வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.